வணக்கம் கைஸ், நான் உங்கள் சின்ன பேசுகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பருவதமலைக்கு தாங்க போயிட்டுருக்கிறோம். ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கிறோம். இப்போ டைம் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 9 ஆகுங்க. நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியங்க, கிளம்ப முடியல. அது இருக்கட்டும்டா, ஏன்டா இந்த வண்டியில் போயிட்டுருக்கிறேன், இது என்னடா வண்டி அப்படின்னு கேட்டிங்களா, இது வந்து ஸ்ப்ளெண்டருங்க, எங்கள் அண்ணனோட வண்டி. நான் ரைட் பண்ணுறதுக்கோசரமே இது வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரளா டைப்பில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சின்ராஸ் டிவிஎஸ் 50 பண்ண மாட்டியா, லடாக் ரைடு முடிச்சுட்டு வந்தோடனே அதை விட்டுட்டு பார்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வந்து கூடி சீக்கிரம் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு, அது வண்டியெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஆஃப் ஆகுதுங்க. நம்ம அது ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அதுலேயும் ரைட் பண்ணுவோம், இந்த வண்டியிலையும் ரைட் பண்ணுவோங்க. இந்த வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருங்க நண்பா. இன்றைக்கி வந்து பருவதமலை தான் போயிட்டுருக்கிறோம். யார் யார் போயிட்டுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் மாமா பையங்க, நாங்கள் எங்கள் மச்சான் 2 பேர் தான் போயிட்டுருக்கிறோம். வில்லேஜ் வழி தாங்க நாங்கள் போயிட்டுருக்கிறோம்ப்பா. இந்த வழி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சும்மா வேறு லெவலுங்க. வில்லேஜ்னால் வில்லேஜ் தான், அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஊரெல்லாம். இதெல்லாம் நம்ம ஊர் தான், நம்ம வில்லேஜ் தான். செம்மையாக இருக்குங்க இந்த ரூட்டில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை, போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்பிடலாங்க. ஆஹா, இந்த வழி எப்படி இருக்குது பாருங்கள். வில்லேஜ்னால் வில்லேஜ் தான். அதேமாதிரி என்னடா இன்ட்ரோ கூட கொடுக்காம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம சீக்கிரமாக கிளம்ப வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் சரி போக போக நம்ம இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் எங்கேயாச்சும் நிச்சு நாங்கள் எங்கே நான் யார் யார் போகிறோங்கிறத விளாக் எடுக்கிறேன். அதேமாரி நம்ம மைக் வேறு அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணுதுங்க. ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல, ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்களா, நமக்கு நிறைய பிரச்சனைங்க வீட்டில். மிடில் கிளாஸ் பசங்களாலே நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி தாங்க நமக்கும் நிறைய பிரச்சனை. அதனால் நம்ம வீடியோ போடலைங்க. இப்போ தான் சரி டைம் கிடைக்கிறப்பயாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பருவதமலை போயிட்டுருக்குறோம். அதாங்க இந்த புளியந்தோப்பை தாண்டிட்டோம்னா மொரப்பூர் ஹைவே ரீச் ஆயிடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். வில்லேஜ்னால் சொல்லவே தேவையில்ல, அந்தளவு ஒரு அழகான ஒரு ரோடுங்க. அதனால் 2 சைடுமே க்ரீனிஷாக அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு அது ஒரு காற்று அந்த மாதிரி கூலிங்காக இருக்குங்க. செம்மையாக இருக்குது ரைட் பண்ண. அவ்வளோதாங்க பாருங்கள், ஹைவே ரீச் ஆகிட்டோங்க. வந்து அவ்வளோதாங்க, மொரப்பூர் ஹைவே பிடிச்சாச்சு, ஜம்முன்னு போயிட்டுக்கிறோம். நம்ம வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கணும்பா. எப்படி இருக்குது, எனக்குலாம் உண்மையாக சொல்லலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கம்ஃபர்டபுள் அப்படி இருக்குது. இந்த ஹேண்டில் பார் தான் மெயினாக சொல்லப்போனால். அப்புறம் 2 மிரருங்க. இந்த மிரருக்கோசரமே இந்த ஹேண்டில் பார் போடலாம் அந்த வண்டிக்கு. ஸ்ப்ளெண்டருக்கு அவ்வளோ லுக்கு கொடுக்குங்க. அதேமாதிரி லடாக் ஃப்ளாக் எப்படி பறக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். செம்மல்ல ரைட் பண்ணவே செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஹில்ஸு. நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா, தருமபுரி சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே, தருமபுரி சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்க ஊர். எல்லா ஊருமே இந்த ஊர் எங்கள் ஊர் இதாக கெத்து அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். இதோ இவன் தாங்க நம்மளோட மாப்பிள்ளை, எங்கள் மாமாவோட பையன். நாங்கள் 2 பேர் தாங்க பருவதமலை போயிட்டுருக்குறோம். இந்த லொக்கேஷனை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குல்ல. வில்லேஜில் வந்து ஒரு பெட்ரோல் பங்குங்க. இப்போ வந்து பங்க்கில் தாங்க இருக்கோம். சரி ஏர் பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் பிடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்குறோங்க. வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி நான் அதை ஒரு தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா தருமபுரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஹில்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். அதனாலே பார்த்திங்கன்னா தருமபுரியெலாம் பார்த்திங்கன்னா மழை டைம்லாம் இன்னும் ரொம்ப க்ரீனிஷாக தெரியுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மல்ல. பருவதமலையே சொல்லப்போனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்குறோங்க. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய அட்வென்ச்சர்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கோசரமே போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி போயிட்டு எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு 4560 ஃபீட்டு உயரத்தில் இருக்குமா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குமாங்க. அதேமாதிரி கல்லுலே வந்து படியெல்லாம் போட்ட மாதிரிலாம் போட்டிருப்பாங்களாம். நம்ம மாப்பிள்ளை தான் சொன்னால் என்ன எப்படா இருக்கும் இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். போய் பார்க்கலாமே, நானும் ட்ரை பண்ணுவேன்னு கூட்டிகிட்டு போகிறேன். அதாங்க இவனும் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கான். இவன் தான் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டிருந்தான். சரி இவ்வளோ சொல்லி நம்ம ஏன் போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி போயிட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொரப்பூர் ரீச் ஆகிட்டோங்க.
கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்போம். மொரப்பூர் ரீச் ஆகிட்டோம். மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலத்தமலை போயிட்டுருக்குறோங்க. அப்போது அரூர், தீர்த்தமலை, ஈச்சம்பாடி, திருவண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுதுங்க. 94 கிலோமீட்டருங்க. இப்போ வந்துட்டு மொரப்பூரெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து ஒரு ஒன்வேயில் போயிட்டுருக்குறோங்க. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடு ஒர்க் போயிட்டுருக்குது. ரோடு ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னும் ரோடு ஒர்க்லாம் முடியலைங்க. இங்கேயும் நல்லா இருக்குங்க. நான் இந்த சைடில் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. பட் மொரப்பூரை தாண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இதாங்க நம்ம லடாக் ரைடில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபாரஸ்ட்டு வழி எல்லாமே அந்த மாதிரி அவ்வளோ ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. ரோடு எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஹில்ஸுக்குள்ளேயும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் பாலைவனத்துக்குள்ளேயும் அந்த மாதிரி வித்தியாசமான ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தாங்க நமக்கெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரைட் பண்ணுறதே ரொம்ப பிடிக்கும். இயற்கையோடு சேர்ந்து அப்படியே ரைட் பண்ணுறோங்கள, அந்த ஒரு பியூட்டியே தனிங்க. அது தனி ஃபீலுங்க. சொல்ல போனால் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி தாங்க நமக்கு சூப்பர் பைக்கு. எல்லா பைக்குமே நம்மக்கிட்ட இந்த பைக்கு தான் இருக்குது, அந்த பைக்கு தான் இருக்குது அப்படின்லாம் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற பைக்கை பிடிச்ச மாதிரி வச்சு பிடிச்ச மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஓட்ட பழகிக்கோங்க. சேஃப்டியாக ஓட்டுங்க. உங்ககிட்ட இருக்க பைக்கு தாங்க உங்களுக்கு சூப்பர் பைக்கு. அது மாதிரி தாங்க என்கிட்ட இருக்க பைக்கு எனக்கு சூப்பர் பைக்குங்க. நம்மக்கிட்ட அந்த பைக் இல்லை, இந்த பைக் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க யாருமே. செம்மையாக இருக்குங்க. இந்த ஹேண்டில் பாரு, கம்ஃபர்டபுள் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராச்சும் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டி பாருங்கள். அதோட ஃபீலே தனி தாங்க. ஆஹா, ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இந்த வழியில் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் இந்த அளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்னா அது வந்து ஒரு மொக்கையாக போயிடுதுங்க. நம்ம எந்த ஒரு விஷயமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தோம்னா அது வந்து உண்மையாக ஒரு நல்லா போகுதுங்க. அதுதாங்க உண்மை சொல்லப்போனால். நானாக வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னுலாம் நினச்சி வந்தேன். ஆனால் நல்லா இருக்குங்க. வழி சூப்பராக இருக்குது ரைட் பண்ண. பேர், அதாவது இந்த வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இப்போ வந்து இந்த வண்டியோட ஹை ஸ்பீடு செக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு கிடைக்கலைங்க. நம்ம வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோடே கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வண்டியோட ஹை ஸ்பீடு செக் பண்ணி சொல்கிறேங்க. ஆஹா, அழகான ஒரு ரிவர் போகுது. நம்ம ஹை ஸ்பீடு செக் பண்ணிடலாம். நம்ம வண்டிக்கு பேர் என்ன வைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கு நண்பா. நம்ம ஸ்ப்ளெண்டர் வண்டியோட ஹை ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ மறக்காமல் கரெக்டாக செக் பண்ணிடலாம் வாங்க. ஓ 80 85ங்க. இருங்க, இன்னும் போயிட்டு இருக்குது. எவ்வளோ போகுன்னு பார்ப்போம். இருங்க, 90 ரீச் ஆகும் போது. வா 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 இன்னும் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்குன்னு. வந்துடுறா. ஓ, ரோடு சூப்பராக இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. செம்மையாக இருக்குங்க ரோடு. வா 85 என்னங்க ஸ்லோ ஆயிடுச்சு. 2 பேர் போயிட்டுக்கிறோம். அதனால் கூட கொஞ்சம் இதாகலாம்னு நினைக்கலாம், ட்ராப் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. இருங்க, நம்ம செக் பண்ணிடலாம். கரெக்டான ஹை ஸ்பீடு செக் பண்ணிடலாம். இருங்க எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு. வந்துரு. இன்னொரு கொஞ்சம் தான். 90ங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, இந்த வண்டியோட ஹை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 போகுதுங்க. ஏன்னா 2 பேர் போயிட்டுக்கிறோம். பட்டு சிங்கிளாக போனோம்னா 90 கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக. கைஸ், நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை போயிட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 3 குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி வச்சு காசெல்லாம் கேட்டுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது விநாயகர் சதுர்த்திக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல். சரி வாங்க நம்ம ரிட்டன் போய் கொடுத்துட்டு வரலாம். நாங்கள் கொஞ்சம் வேகமாக வந்தோமா, சரி முன்னாடி வந்துட்டோம். சரி எங்களுக்கு மனசு கேட்கல, போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறோங்க. எங்களால் முடிஞ்சது ஏதோ அப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறோங்க ரிட்டனு. ஏதோ ஒரு உண்டியல் மாதிரி வச்சு கேட்டுருக்காங்கங்க. தம்பி எது காசு? விநாயகர் சதுர்த்திக்கா? சரி நீங்களே வைக்கிறீங்களா? சரி எவ்வளோ இருக்கு கூட? எங்கள் வீட்டான வைக்கிறீங்களா? சரி நீரா தம்பி?
நீர் யூடியூப்ல கேட்ல போட்டு வரேன் வீடியோ போடக்கூடாது அவர்புலாம். சரி பாய். சிலை நீங்களே வைக்கிறீங்களா? வீட்டான வைக்கிறீங்களா? சரி பாய். ஆஹா, வேறு லெவலில் இல்லை. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது ஏதாவது ஒரு இப்போ வருஷத்துக்கு டைம் விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்துப்போம். சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு உண்டியல் மாதிரி, எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன உண்டியல் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் துணி சுற்றி தூக்கிட்டு போயிட்டு ரோட்டில் நிச்சுப்போங்க. நிச்சுக்கிட்டு நீரெல்லாம் ஒரு தட்டில் வந்து நீரெல்லாம் வச்சுட்டு ரோட்டில் வரவங்களாம் வண்டியை நிறுத்தி காசு கலெக்ட் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டாங்கள, விநாயகர் சதுர்த்தி வருது, நாங்களே விநாயகர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நிச்சு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி நாங்களே ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு, எங்கள் ஊர் ஏரி இருக்குல்ல அதில் தான் கரைப்போம். குடிசை மாதிரி போட்டு முடிஞ்சால் கடையில் வாங்கிடுவோம். இல்லை நாங்களே என்ன பண்ணுவோம், அந்த களிமண் இருக்குல்ல அதை வந்து சிலை மாதிரி செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி சும்மா சின்ன இந்த சுண்டல் இதெல்லாம் செஞ்சு படைப்போம். ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து தூக்கிட்டு போய் ஏரியில் கரைச்சிருவோங்க. இந்த மாதிரி தான் அதெல்லாம் சின்ன வயசில் ஒரு மெமரிஸுங்க, சூப்பரான ஒரு மெமரிஸு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நாங்கள் அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். எல்லாருக்குமே சின்ன வயசோட ஒரு அனுபவமே ஒரு லைஃபே, சின்ன வயசு லைஃபே ஒரு தனி ஒரு ஃபீல் தாங்க சொல்லப்போனால். யாரெல்லாம் இப்படிலாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நண்பா. நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். எல்லாருமே கமெண்டில் சொல்லிவிடுங்க, நாங்களாம் இந்த மாதிரி சின்ன வயசில் நாங்களாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா எப்போ பார்த்தாலும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தே காட்டுறேன், எப்படா பருவதமலை போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரங்க. சரி, நம்ம போகிற வழியில் இந்த இடம் எல்லாமே அழகாக இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப நிறைய நேரம் விளாக் எடுக்கிறேன். வண்டி ஓட்டுற விளாக ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம், இந்த போகிற வழி, ரோடு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தாங்க நான் உங்களுக்காக விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து நான் வந்து 2 பார்ட்டாக போடலான்னுக்கிறேன். நம்ம வந்து வீட்டானது கிளம்பி பருவதமலை அடிவாரம் வரைக்கும் ஒரு பார்ட், அப்புறமேட்டுக்கு நம்ம பருவதமலையை கீழேருந்து மேலே போயிட்டு இறங்குற வரைக்கும் ஒரு பார்ட்டாக போடலான்னுங்கிறேன். எபிசோடு 1 எபிசோடு 2 அப்படிங்கிற மாதிரி போடலான்னுங்கிறேன். 2 பார்ட்டாக போடுறாங்க, 2 வீடியோவாக போடுறேன். உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க நண்பா. ஏன்னா நான் உங்களோட நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு நம்ம தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பயுமே நமக்காக கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து 2 வீடியோவை இதை போட்டுடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழியில் எல்லா இடமே, எல்லா ரோடும் சரி, எல்லா இந்த வில்லேஜும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது. அக்ரிகல்ச்சருங்க, நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அதுதாங்க மெயினான விஷயமே. இங்கே பாருங்கள், புள்ளிங்கோஸ் முறுக்குன்னு முறுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருவதமலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பைக் ரைட் பண்ணிகிட்ருக்குள்ளே பார்த்திங்கன்னா பருவதமலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருந்தோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா செங்குத்தான ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா இந்த பருவதமலை அமைஞ்சிருந்துச்சுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பருவதமலையோட அடிவாரத்துக்கு வந்து பைக்கை பார்க்கிங்கில் போட்டு இங்கேருந்து இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்வென்ச்சர், ஒரு ட்ரெக்கிங்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஆல்.